வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் இறுதிச் சுற்று நெருங்கியிருக்க நேரத்துல, யாரெல்லாம் பிளே ஆஃப் போறாங்க அப்படின்ற சஸ்பென்ஸ் இன்னும் தொடர்ந்து நீடிக்குது. ஒவ்வொரு அணிக்கும் இன்னும் 1ஓ இல்ல 2ஓ போட்டிகள் தான் இருக்கு. இந்த சூழல்ல யாரெல்லாம் பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப நாம் தெரிஞ்சுக்குவோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் புள்ளி பட்டியல்ல இப்போதைக்கு 18 புள்ளிகளை பெற்றிருக்கிற ஒரே டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான். அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ல வசதியா போய் உட்கார்ந்துட்டாங்க. தங்களோட இன்னும் எந்த டீம்லாம் ஆடப்போகுது அப்படின்றத கால் மேல கால் போட்டு கவனிக்கிற பொசிஷன்ல கேகேஆர் இருக்கு. புள்ளிப்பட்டியல்ல 2வதா இருக்கிற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அடுத்தடுத்து 3 போட்டிகளை தோத்தாலும் அதை பத்தி அவங்க பெருசா அலட்டிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க 16 புள்ளிகளோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அடுத்த 2 போட்டிகள்ல ஏதாவது ஒண்ணுல ஜெயிச்சா அவங்களால முதல் 2 இடங்களை பிடிக்க முடியும். அதனால அவங்க டார்கெட் ஏதாவது ஒரு போட்டியில ஜெயிச்சு முதல் 2 இடங்களை பிடிக்கணுன்றது தான். அப்படி முதல் 2 இடங்களை பிடிக்காட்டியும் 3வதோ இல்ல 4வதோ இடத்துக்கு அவங்க நிச்சயமா வர வாய்ப்பு இருக்கு. அதனால பிளே ஆஃப் சுற்றுக்கு கேகேஆருக்கு அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டத்தட்ட முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். புள்ளிப்பட்டியல்ல இப்போதைக்கு 3வதா இருக்கிற டீம் நம்ம சிஎஸ்கே. 14 புள்ளிகளை பெற்று 3வது இடத்துல சிஎஸ்கே இருக்கு. சிஎஸ்கே 3வது இடத்துல இருக்க முக்கியமான காரணம் அதோட நெட் ரன் ரேட் 0.528 அப்படின்ற வலுவான நெட் ரன் ரேட்டை சிஎஸ்கே அணி வச்சிருக்கு. இருந்தாலும் வர சனிக்கிழமை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக சிஎஸ்கே ஆட போற கடைசி லீக் ஆட்டம் அந்த அணிக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த போட்டியில சிஎஸ்கே ஜெயிச்சதுன்னா மற்ற ஆட்டங்களோட முடிவை பத்திலாம் கவலைப்படாம சிஎஸ்கே அணி கம்பீரமா நிக்கலாம். ஏன்னா சிஎஸ்கே அணி 16 புள்ளிகளோட 3வது இடத்துக்கு முன்னேறிடும். அதோட நெட் ரன் ரேட்டும் வலுவா இருக்கு. சரி, இந்த போட்டியில சிஎஸ்கே தோத்துச்சுன்னா பிளே ஆஃப் சுற்று போகாதா? போகும். அதுக்கு முக்கியமான காரணம் ஆர்சிபி டீமோட நெட் ரன் ரேட். சிஎஸ்கே அணியோட ஆர்சிபி டீமோட நெட் ரன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆர்சிபி அணியுடைய இப்போதைய நெட் ரன் ரேட் 0.387. இது சிஎஸ்கே அணியின் ரன் ரேட்டோட மிக குறைவு. அதனால இந்த போட்டியில சிஎஸ்கேவை ஆர்சிபி ஜெயிச்சாலும் நல்ல நெட் ரன் ரேட்ல ஜெயிக்கணும். அதாவது சிஎஸ்கே அணி முதல்ல பேட்டிங் செய்யறதா இருந்தா சிஎஸ்கே அணி அடிக்கிற டார்கெட்டை ஆர்சிபி அணி 11 பந்துகள் மீதம் இருக்க அடிச்சிடணும். அதாவது இப்ப சிஎஸ்கே 201 ரன் எடுத்தாங்கன்னா ஆர்சிபி அணி 18.1 ஓவர்களை எடுத்தாகணும். அதே போல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதா இருந்தா சிஎஸ்கேவை 18 ரன்கள் வித்தியாசத்தை தோக்கடிக்கணும். இந்த 2 நடக்காம போட்டி ரொம்ப டஃப்பா இருந்து 107 சிஎஸ்கே தோத்துச்சுனாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு சிஎஸ்கே முன்னேறும். ஆர்சிபி அணி வெளியே போயிடும். அதனால ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில ஜெயிக்கிறதுல சிஎஸ்கே முக்கிய கவனம் செலுத்தணும். அப்படி இல்லாம தோத்தாலும் மிக குறைந்த பந்துகள் வித்தியாசத்திலேயோ இல்ல குறைந்த ரன்கள் வித்தியாசத்தையோ தோக்கிறதுல அணி கவனம் செலுத்தணும். அப்படி நடந்தா நம்ம நிச்சயமா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறலாம். பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கிற இன்னொரு டீம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். அந்த டீம் இப்போதைக்கு 12 புள்ளிகளை பெற்றிருக்கு. இன்னும் 2 ஆட்டங்கள் அந்த அணிக்கு மீதம் இருக்கு. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 ஆட்டங்களையும் ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப்க்கு போக முடியும். ஏன்னா அவங்களோட நெட் ரன் ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கு. மைனஸ்ல போயிட்டு இருக்கு அவங்க நெட் ரன் ரேட். அதனால 14 புள்ளிகளை பெற்றிருந்தா நெட் ரன் ரேட்ல மற்ற டீமை விட அது பின்தங்கி இருக்கும். அதனால கடைசி 2 லீக் போட்டிகளையும் கட்டாயம் ஜெயிச்சாகணுன்ற கண்டிஷன்ல லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்சிபிக்கு எதிராக நேற்று நடந்த போட்டியில மிக மோசமான தோல்வியை தழுவி இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ். அதனால அவங்க பரிதாபமான இடத்துல இருக்காங்க. இப்போதைக்கு 12 புள்ளிகள் எடுத்திருந்தாலும் கடைசி லீக் ஆட்டத்துல லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மிகப்பெரிய வித்தியாசத்துல, அதாவது 100 ரன்களுக்கு மேல மிகப்பெரிய வித்தியாசத்தை ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க ஜெயிச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்கிற இன்னொரு டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அந்த அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 14 புள்ளி தான் பெற்றிருக்கு. ஆனா அவங்களுக்கு 2 ஆட்டங்கள் மீதி இருக்கு. இந்த 2 ஆட்டங்களையும் ஜெயிச்சா அவங்க முதல் மற்றும் 2வது இடத்துக்கு முன்னேற வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டியும் கண்டிப்பா 3வதோ 4வது இடத்துக்கு அவங்களால வர முடியும். அதுக்கு அவங்க ஒரு ஆட்டத்தில் ஜெயிச்சா கூட போதும். ஆகவே சன்ரைசர்ஸ் அணிக்கும் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு அதிகமாயிருக்கு. மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய 3 அணிகளுக்கும் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான கடைசி லீக் போட்டி எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 2 அணிகள்ல ஏதாவது ஒரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு வர முடியும். அதனால சிஎஸ்கே ரசிகர்கள் மனம் தளர வேண்டாம். கடைசி லீக் ஆட்டத்துல ஆர்சிபி தோத்தாலோ குறைந்த பந்துகள் வித்தியாசத்திலேயோ இல்ல குறைந்த ரன்கள் வித்தியாசத்திலேயோ தோத்தா கண்டிப்பா சிஎஸ்கே வர பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். தல தோனியோட தரிசனத்தை திரும்பவும் சேப்பாக்கத்துல பார்க்க முடியும். அதனால கவலைப்படாம இருங்க. ஐபிஎல் பற்றிய மேலும் சில விவரங்களுடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.